Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நாளும் இந்த அரசியல் களத்தில் விதவிதமா ரகரமா, அதாவது ஒரு பக்கம் கூட்டணியில் பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களே வந்துட்டு ரிவர்ட் அடிச்சுட்டு ஓடியாராங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட் கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்படி இன்னைக்கான பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் என்னென்ன கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தேர்தல் காலம் அல்ல, இது நான் உண்டாக்குற கட்சி. வட்ட வட்ட பாறை ஒரு நாள் தம்பி கீழ இறங்கு, நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இது பக்கா பாலிடிக்ஸ். இந்த கூட்டணி பஞ்சாயத்தை பற்றி போற வரவங்க, ட்விட்டரில் இருக்கவங்க, என் சின்ன குழந்தைங்க கூட பேசுகிறாங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு சில கட்சிக்காரங்க அதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சா கூட அவங்களால இருக்க முடியல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, கட்சியோட பிளவுல குளிர்காயறவங்க நாங்கள் இல்லை, இருந்தால் கூட திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் உள்ள கூட்டணி பஞ்சாயத்து கண்டிப்பாக தோல்வியை தான் காமிக்கணும். இன்னொரு பக்கம் தாவேக்காவை லைட்டாக ஒரு அடியும் அடிச்சுட்டு போயிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். பாருங்க, மோசமான நிதி நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு, ஆனா எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு நிதி தரல, மத்திய அரசு தனி நிர்வாக கொள்கை, நிதி கொள்கை தனித்தனி மாநிலத்துக்கு கிடையாது. எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி நிதி கொள்கை தான். ஒரே மாதிரி நிதி கொள்கை வரும்பொழுது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் உபரியா நீங்க நிதியை கொடுக்கும் பொழுது உங்களால ஏன் கடனே வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? அதிக மக்கள் தொகை இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை விட கடன் இங்க அதிகம். அப்படின்னா எந்த அளவிற்கு மோசமான நிதி நிர்வாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நிச்சயமா இந்த இடைக்கால பட்ஜெட், இறுதி பட்ஜெட் அதனால் பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் இதை விட நல்ல பட்ஜெட்டாக மக்களுக்கு ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த வருஷம் முதல் பட்ஜெட் என்டிஏ மூலமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சமர்ப்பிக்கப்படும். நான் சொல்ல வேண்டியதில்லை, அங்கேதான் பலவீனமா இருக்கு. செல்வ பெருந்தகை ஒன்று சொல்றாரு, மாணிக் தாக்கூர் ஒன்று சொல்றாரு. மாணிக் தாக்கூருக்கு திடீர்னு பாரதி மேல பயங்கர பாசம் வந்துருச்சு. நேற்று அச்சமில்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு பாடல வீழ்வேன் என நினைத்தாயுன் யாருக்கு சொல்றாரு? செல்வ பெருந்தகைக்கு சொல்றாரா? இன்னும் மட்டும் சொல்ல, செல்வ பெருந்தகை சொல்றாரு இவங்க கட்டுப்படுத்தப்படுவார்கள். ஆனா மாணிக் தாக்கூர் நான் மத்திய தலைமையிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து பேசுறேன்ற குழப்பத்துல இருக்காங்க. அதனால நிச்சயமா அவங்க தோல்வி அடைய போகிறார்கள். அதுலலாம் நான் மற்றவங்க பிளவுல நாங்க குளிர்காயறவங்க கிடையாது. அவங்களே தோல்வி முகத்தை தழுவி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான். ஒன்னும் தாக்கம் இல்ல, அவங்க தொண்டர்கள்ட்டே தாக்கம் இல்லையே. அவங்க வாங்கின விருப்ப மனுவே திருப்பி கொடுக்கலையே. அதனால எல்லாம் சும்மா கைத்தட்டுற தம்பிங்க தான். விருப்ப மனு வாங்கினவங்க கூட திருப்பி கொடுக்கல, 10% கூட திருப்பி வரலன்னு சொல்லும்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா என்னப்பா இவரு கருத்தா பேசி விட்டாரு, எப்பயுமே ஏதாவது பேசி சர்ச்சையில சிக்குவாரு. ஆனா இந்த தடவை கருத்தா பேசியிருக்காரு. ஆமா, சீமான் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அதாவது குவார்டர் நீங்க ஃப்ரீயா தருவீங்களா? ஏன்னா குவார்டர்னால அரசாங்கத்துக்கு எவ்வளவு லாபம் அப்படின்றத நம்ம லைட்டா வந்துட்டு இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ இதை தாண்டி நெசவாளர்கள் நெய்கிற வேஷ்டி, சாரி இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயா தரீங்க. இது போக கஷ்டப்பட்டு விவசாயிகள் அறுவடை செய்யற இந்த அரிசி அதையும் ஃப்ரீயா தரீங்க. ஆனா குவார்டர் நீங்க ஃப்ரீயா தருவீங்களா அப்படின்ற மாதிரி சீமான் கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி. இப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதுல நம்ம முதன்மையா வளர்ந்து போறோம். வேற என்ன இருக்கு? இந்த கடனால நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. எல்லாம் இலவசம். இந்த ஃப்ரீ ஸ்கீம் தான். இதுக்கு 5000 கொடுத்தேன், அதுக்கு 3000 கொடுத்தேன், இதுல 6800 கோடி இழப்பு, இதுல 6800 கோடி இழப்பு, 15000 கோடி இழப்பு. ஆசிரியர் வீதியில் நிக்கிறான்ல, ஊதிய உயர்வு 58 கோடி தான் தேவைப்படுது. இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு? அது உங்களுக்கே தெரியுதுலையோ? என்னையா படிப்பிக்கிற ஆசிரியர், அறிவு கருவறை, அறிவை வளர்க்கும் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுறான்னா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு பாருங்க. அறிவை வளர்க்கிறவன் வீதியில் நிற்கிறான், இந்த உடை மானத்தை மறைக்கிற நெசவை செஞ்சு கொடுக்குற நெசவாளி வீதியில் நிற்கிறான். அவனுக்கு மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வுல அவனால வேலை செய்ய முடியல. அப்புறம் உழுது விளைச்சு வேர்வை சிந்தி விலையை வச்சவன் நெல்ல வீதியில் போட்டு நிற்கிறான். கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு இடங்களை வைங்கினேன், அது மழையில் நனைஞ்சு முளைச்சு போகுது. வேர்வை சிந்தி விலையை வச்சவன் கண்ணீர் சிந்திக்கிட்டு வீதியில் நிற்கிறான். இப்போ இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்க ஏற்கிறீங்களா? அதை எப்படி ரசிக்கிறீங்களா? கொடுமையா இருக்கா இல்லையா? இதுதான் பிரச்சனை. நீங்க குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசம்ங்க பண்டிகைக்கு, அப்படிதான் சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படியாவது கொடுக்குதா? அப்ப எப்படி நாங்க உழவர் கொடி நாங்க விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற?
நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறான் ஒரு நெசவாளி. அந்த கால்கிட்டையும் கைகிட்டையும் 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறான். அப்ப 60,000 முறை வச்சு அந்த கைத்தறி ஆட உலகத்துல எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு வந்து எல்லாம் என் உழைப்பை வந்து கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாம செஞ்சிடுறேன். நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். என் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்டர் இலவசம் கூட பார்ப்போம். எப்படி கொடுப்பேன்? இலவசமா எதை கொடுக்கறது இருக்குல்ல, அடிப்படையானது அறிவு, அடிப்படையானது உயிர் காக்கும் மருத்துவம். அது ரெண்டையும் உலகத்தரத்துக்கு கூட பார்ப்போம். நல்ல தரமா கொடு. தரமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, இலவசமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கா, தரமா இருக்கா, அதானே கேள்வி. அப்ப தரமா இருந்தா ஏன் முதலமைச்சரோ அமைச்சரோ மற்றவர்களோ ஏன் காவேரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திராவை படுக்கணும்? நம்ம தாத்தா பேர்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல ஒரு இது இருக்குல்ல, ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்க படுக்க வேண்டியதானே? இல்ல ஐயா அமர ராஜீவ் காந்தி பேர்ல ஒரு மருத்துவமனை இருக்குல்ல, அங்க ஏன் படுத்துக்கல? ஏன் படுத்துக்கல? ஏன் தரம் இல்லை. இதுல எந்த அமைச்சர் பெருமக்கள் அல்லது பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாமன்ற உறுப்பினர் இல்ல மாநிலங்களவை உறுப்பினர் யாருடைய பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்குது? ஏன்னா தரம் இல்லை. இது கேள்வி புரியுதா? அப்ப நீங்க அதை கொடு, அதை கொடு, நீ அதை கொடு. நாங்க கேட்கலையே, நாங்க கேட்கல. நீங்க 1000 கொடுங்க, திடீர்னு எங்களுக்கு தேர்தல் வரும்போது 5000 கொடுங்க, கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு காசு இருக்காது, கூட 2000 போட்டு கொடுங்க, அப்படிலாம் நாங்க கேட்கலையே. ஆனா என்னப்பா இது, காங்கிரஸ் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்குன்னா கூட்டணியில இருக்கிற விசிகாவும் கதறிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் டாஸ்மாக படிப்படியா குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கையில வலியுறுத்தி இருக்கோம். இன்னொரு பக்கம் அதுக்கான நிலைப்பாடுகளையும் நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். ஆனா என்ன பயனும் இல்லையே, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் வேதனையா பேசியிருக்காரு. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கை. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. புள்ளி விவரங்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும், இறுதியாக அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. மறுபடியும் நான் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறேன். இளைய தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும், தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே மது மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக ஒழிப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆக இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் நாங்கள் போட்டியிடுவோம். அட என்னப்பா இது, போற போக்கில் சொல்லி விட்டு போயிட்டாரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இன்னும் என்னதெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணங்களை கண்டுபிடித்து இதன் மரணத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் பிடிபட்ட அவர்களை பிடித்து அவர்களை கூண்டிலே நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. அந்த மாணவி தற்கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பாஜக போன்றவங்க மதமாற்றம் செஞ்சு தப்புன்னு சொல்லி அரசியல் பண்ணதான் சொன்னாங்க. இப்போ அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேன். முழு விவரமும் எனக்கு தெரியாது. நல்லா விசாரித்து அந்த மரணத்துக்கு யாராவது காரணம் என்று கண்டறிந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை அரசும் காவல்துறையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. 234 தொகுதி. கோட்டடி தமிழ்நாடு அதிமுகவோட கோட்டை, இந்தியா பிரதமர் மோடியோட கோட்டை. அண்ணே மைக் லூஸா இருக்கு, என்னது சரி செய்ய முடியாதா?
இதே மாதிரி தான் முதலமைச்சர் சரி செய்யவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா தெரியுமா? பாஜகவுடைய மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி சொல்லியிருக்காரு. இந்த மைக்கு கூட திமுக ஸ்டாலின் மாதிரி அப்படியே விழுந்துக்கிட்டே சரி செய்ய முடியாது. எப்படி ஸ்டாலின் சரி செய்ய முடியாதோ இது சரி செய்ய. தமிழ்நாடு அதிமுக கோட்டை தான் ஒத்துக்கிறோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஆனா இந்தியா நரேந்திர மோடியின் கோட்டை, அதை மறந்துட வேண்டாம். எங்களது பாண்டவர் அணி. எங்களுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல பாண்டவர் அணியில கிருஷ்ண பரமாத்மா போல அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்கன்னு மறந்துடக்கூடாது. வெற்றி வெற்றி. நீங்க 100 இல்ல 1000 இல்ல 10,000 பேர் இருந்தாலும் கடவுள் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் தான் வெற்றி. மோடி எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த பக்கம் தான் வெற்றி. தமிழகத்துல 2026 உறுதியாக சொல்றேன், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக வருவார். எப்போ பங்காளியோட எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், சொத்து தகராறு இருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா? அண்ணன் அடிச்சா தம்பி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இல்ல தம்பி அடிச்சாதான் அண்ணன் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் இனி நடக்காதுப்பா. அது மட்டும் இல்லாம திமுகவை நாங்க எப்பனாலும் கம்பை எடுத்துட்டு வந்து அட்டாக் மோட்ல ரெடியா இருக்கோம் அப்படின்னு தேனியோடைய, அதாவது அமமுக தேனி மாவட்ட செயலாளர் காசிமாயன் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எது காலத்தின் கட்டாயம் இந்த பங்காளி சொத்து பிரிக்கல சில மனவருத்தம் இருந்துச்சு. அதுக்காக அவன் மனவருத்தம் எங்கள் அண்ணன் அடிச்சா தம்பி பார்த்துக்கிருப்பானா, தம்பி அடிச்சா அண்ணன் பார்த்துக்கிருப்பானா? அதெல்லாம் இன்னும் நடக்காது. இந்த வரக்கிற 2000 சட்டமன்ற தேர்தலில் நமது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. 16 கட்சி கூட்டணி, 16 பேர் நாங்கள் ரெடியாக கம்போர்டுக்கு வர ரெடியாக இருக்கோம். யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா, 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. 5000 ரூபாய் பணத்தை இந்த எங்க அக்கா மாதிரி வாங்கியிருப்பாங்க, என் பொண்டாட்டி வாங்கியிருப்பா, அண்ணா திமுக பொண்டாட்டி வாங்கியிருப்பா. அவங்க எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இப்போ மக்கள் விவரம் தெரியாம இருக்கா, பொம்பளை விவரம் தெரியாம இருக்காங்க. நீ 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு அவங்க கூட எங்க கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா வீடுக்காரமா எங்களுக்கு போடுவாங்க, அவங்களுக்கு நாங்க போடுவோம். 5000 ரூபாய் எடுபடாது. அவங்களுக்கு தெரியுது, பொம்பளைகளுக்குலாம் தெரியுது. தெரிஞ்சாலும் எங்க கூட்டணி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் சாதாரண பொம்பளைகளுக்கு தெரியுது, பாரு எலெக்ஷன் நேரத்தில் 5000 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் இவ்வளவு நம்பிக்கை உடம்புக்கு ஆகாது சாரு. அப்படிதான் இங்க ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு காங்கிரஸோட எம்பி கார்த்திக் சிதம்பரம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தி கூட்டணி ஒற்றுமையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதியார் கவிதை போடுறதுல என்ன சர்ச்சைன்னு எனக்கு தெரியலையே. அவங்களுடைய கருத்தை போடுறாங்க, அதனால் அதில் ஒன்றும் ஒரு அரசியல் சர்ச்சை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய பாரதியார் கவிதையை வெளியிடுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை. அதில் வேற எந்த, அந்த கவிதை நல்ல கவிதை, அதை வந்து அவர் பிரபலப்படுத்துறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்களும் தெரியலையே எந்தெந்த விஷயத்தில் என்ன கருத்து சொல்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதிகாரத்தில் பங்கு இன்னைக்கு நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அவங்க சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சப்புறம் 22ஆம் தேதி ஒரு கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 கமிட்டியும் பேசி எத்தனை தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவார்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எவ்வளோ போட்டியிடுவோன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம், எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிற்குன்றதை அடையாளம் காணுவோம். அதுக்கப்புறம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம், கூட்டணியின் சார்பாக பிரச்சாரம் செய்து தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்து முடிவுகள் வரும். இதுதான் சீக்வன்ஸு. அந்த முடிவுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றதை அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் இப்போ நடக்க போகிற சீக்வன்ஸ்.
ஆனால் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரும் என்று முழுமையாக நம்புகிறேன். தேர்தலை சந்திப்போம், முழுமையான வெற்றி வரும். உங்க கூட்டணி மற்ற கூட்டணிலாம் இதா இருக்குன்னு சொல்லி இப்ப மாத்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் நான் மாத்தல. நீங்க வேணா என்ன வேணா எதிர்பார்க்கலாம். இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியோட ஒற்றுமை வெற்றியாக மாறும் என்று நம்புகிறேன். ஏங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா வெறும் 5 வருஷம் தாங்க தாக்கு பிடிக்கும். ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்தா 50 வருஷம் ஆட்சியில தரமா நிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா பேசியிருக்கா? பாஜகவுடைய மாநில செயலாளர் ராமசீனிவாசன் பேசியிருக்காரு. தமிழ்நாடு போலீஸுடைய கேரக்டர் என்ன? தமிழ்நாடு போலீஸோட கேரக்டர், தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக ஒரு ஆணம் எங்க எஜமானு சொல்லிக் கொண்டிருப்பது அவங்க கேரக்டர். கொஞ்சம் பொறுங்க, 1 மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி தான் வரப்போகிறது. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க நாங்க சொல்றதை கேட்க போறீங்க, மாரி சக்கரவர்த்தி சொல்றதை கேட்க போறீங்க. திமுக ஆட்சி 5 வருஷம் தான் இருக்கும், பிஜேபி ஆட்சி வந்தா 50 வருஷத்துக்கு இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும்ல. அப்போ ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதுதான் ஒரு காவல்துறையினுடைய வேலையா? எதுக்கு கீழே இன்ஸ்பெக்டர் இப்படி கெடுபிடி காட்டுறாரு? ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கூட நடக்குது. இது ஸ்டேட் கால். இங்க இருக்கிற ஐஎஸ் உளவுத்துறை எல்லாம் இங்க உட்கார்ந்து குறிப்பிட்டு இருப்பீங்க டைரியில, தயவு பண்ணி முடிச்சுக்கணும். இது ஸ்டேட் கால். மாநில கட்சி பாரதிய ஜனதா கட்சி மத்தியில எங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது ஆலோசனை ஏற்று தமிழ்நாட்டில் 3 பூத்துகளை கொண்ட அமைப்பை சக்தி கேட்கிறோம்னு சொல்றோம். 20,000 தெருமுனை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்பது ஸ்டேட் டெசிஷன். இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சது இந்த 10 பக்கம் பேப்பர் பத்த மாட்டேங்குது. ஸோ இருந்தா கூட உங்களுக்கு கண்டென்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லியாச்சு. எஸ், மீண்டும் ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் மீ சுஷ்மா சுரேஷ். தேங்க்யூ ஸோ மச்.